வணக்கம் அன்பு உறவுகளே. இந்த நிறைய இந்த செடிகள் இருக்குதுல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது பேர் வெங்காய தாமரை. இந்த வெங்காய தாமரை எங்கே இருக்குதுன்னா, அப்படியே அந்த லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பரவலாக நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குது. இந்த செடிகள் வந்துட்டு வாய்க்கால், அதாவது விவசாயத்துக்கு பயன்படுற அந்த வாய்க்காலில் தான் இவ்வளோ வெங்காய தாமரை இருக்குது. அந்த பக்கமாக வந்து அப்படியே தண்ணியாக தெரியுதுல்ல, அதெல்லாம் விவசாய நிலங்கள். அதாவது குருவை அறுத்துட்டு நெல் அறுத்துட்டு இப்போ வந்து சேற்று உழவு அடித்து தண்ணி கட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு 4-5 நாள் இந்த தண்ணியில் வந்து அந்த சேரெல்லாம் கொஞ்சம் இலகுவாக மாறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு திருப்பி புதிய விதை நெல் வந்துட்டு தெளித்து விடுவாங்க. இதில் என்ன வந்து எதனால் இந்த பதிவுனா, இந்த வாய்க்கால் ஒரு காலத்தில் நான்லாம் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறப்போ வந்து இந்த நிலங்கள்லாம் வந்து பண்ணைன்னு சொல்லுவாங்க, பண்ணையார்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் கண்ட்ரோலில் இருந்துச்சு எல்லா நிலங்களும். மற்றவங்க வந்துட்டு ஒரு சில பேர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரி நிலங்கள் தான் வச்சுருப்பாங்க. மீதியெல்லாம் வந்துட்டு அந்த பண்ணையார் வசம், அதாவது மிராசுதாரர்கள், முதலாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ வந்து அவங்க கிட்ட போய் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இந்த வயலில் உள்ள அந்த செடிகளை வந்துட்டு எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுவாங்க. அப்போ தண்ணி ஓட்டம் வந்து நிறைய இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. நிலங்களை வந்து பிரித்து கொடுக்கப்பட்டு எல்லாருக்குமே நிலம் வேணும் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து விவசாய நிலங்கள் இருக்குது. இந்த வெங்காய தாமரை வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து அப்புறப்படுத்தலாம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் பண்ணுவா அப்படின்ற ஒரு போட்டியில் இந்த இதெல்லாம் நின்றுது. ஆனால் வந்து நம்ம யார் என்ன பண்ணாலும் இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் சும்மா ஒரு 10 நிமிஷம் கூட வந்துட்டு இந்த செடியை இப்படி எடுத்திங்கன்னா இந்த வேரோடு இப்படி வந்துடும். இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே இந்த செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கூட இப்படி எடுத்து போட்டோம்னா இப்படி வந்துடும். அது அப்படியே காஞ்சிரும். இல்லைன்னா எல்லார் வீட்லேயும் அலக்கருவாக இருக்கும், தொரட்டுக்கோல்னு சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்து அப்படியே இழுத்தோம்னா அப்படியே வந்துடும். வந்தது இப்படி போட்டுடலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர் எடுத்து போட்டால் கூட இந்த செடிகள்லாம் அப்புறமாயிடும். மிக்க நன்றி.